நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்பட தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வேன் என்று நடிகர் சரத்குமார் தெரிவித்தார். தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு பேசிய சரத்குமார், நாசர் வெற்றி பெற்றதில் மகிழ்ச்சி, அவருக்கு வாழ்த்துக்கள் என்றார். தேர்தலுக்கு முன்பிருந்த தாழ்ப்புணர்ச்சியை மறந்துவிட்டு நடிகர் சங்கம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்றும், நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கு போடப்பட்ட ஒப்பந்தம் ஏன் சிறந்தது என்பது பற்றி விளக்கி கூறுவேன். தேவைப்பட்டால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையில் உதவி செய்வேன் என்றார். இதை தனது தோல்வியாக கருதவில்லை, எதிர் அணியின் வெற்றியாக பார்க்கிறேன் என்றும், நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்பட தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வேன் என்றும் சரத்குமார் கூறினார். ஜனநாயக முறையில் நடைபெறும் தேர்தல் நாசர் அவர்கள் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி. நாசர் வெற்றி பெற்ற உடனே என்னிடம் கூறும்போது, சரத் சார் ஐ நீட் ஆல் யுவர் ஹெல்ப்னு சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சகஜம். தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சகோதரத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவன் நான். ஆக தேர்தல் முடிந்து விட்டது. இனி நடக்க வேண்டிய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். நடிகர் சங்க கட்டிடத்தை எப்படி கட்டப்போகிறோம் என்றெல்லாம் சிந்தித்து மீண்டும் இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீண்டும் ஒருமுறை படித்து பார்த்து சிறந்த ஒப்பந்தத்தை தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் என்பதை அவருக்கு தெளிவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். அதன் பிறகு அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ஏற்கனவே அவர்கள் சொன்னபடி பூச்சி முருகன் அவர்கள் இந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும். வாபஸ் பெற்ற பிறகு எஸ்பிஐ சினிமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதற்கு நான் ஒத்துழைக்கிறேன் என்று சொல்கின்றேன்.